ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் போர்டு எக்ஸாம் 2025 இந்த இயருக்கான போர்டு எக்ஸாம் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பப்ளிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே, அதாவது மார்ச் மந்த் நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் பேசிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு கொஸ்டினுமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன் ஷேர் சைடில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எதுக்கு அப்படின்றத போக போக உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ அப்படியே ஒன் பை ஒன் நம்ம பேசிட்டே போகலாம். ஸோ நம்ம டாப்பர்ஸ், அதாவது நம்ம சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை ஃபர்ஸ்ட் நம்ம பேசிடுவோம். அதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக வரேன். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு பர்ஃபெக்டாக தான் படிச்சுட்டு இருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நீங்கள் எல்லாத்தையும் எழுதிடுவீங்க. கம்பல்சரி தவிர்த்து சொல்கிறேன். 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கரெக்டாக எழுதிடுவீங்க. 5 மார்க்கும் கரெக்டாக எழுதுறீங்க. ஏன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட், நான் இம்பார்ட்டன்ட், ஸோ அந்த மாதிரி தான் படிச்சிருப்பேன். இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் படிச்சிருப்பேன். ஓரளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் கெஸ் பண்ணி படிச்சிருப்பேன். ஸோ அதனால அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, நீங்கள் அட்டன் பண்ணிடுவேன். பட் எங்கே ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 1 வேர்ட்ஸில் தான் மேக்ஸிமம் ட்விஸ்ட் கட்டாயம் இருக்கும். ஏன்னா அந்த 1 மார்க் இல்லை, 1 மார்க்கில் நமக்கு சென்டம் மிஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க 1 வேர்ட்ஸில் தான் கட்டாயம் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எந்த லெசனில் இருந்து வரும் அப்படின்றதெல்லாம் நம்மளால எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் இந்த இயர் சொல்கிறேன். ஓகே, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, நான் பேசிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராப்ளமாவது அந்த ப்ராப்ளம் வரைக்கும் நீ தரவாக இருந்து தான் ஆகணும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அது நல்லா நீங்கள் மைண்ட் செட் ஆகிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ராப்ளம்க்கு கரெக்டாக யூனிட் போகணும். இந்த 1 வேர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாவோட யூனிட்ஸு, கான்ஸ்டன்ட் வேல்யூஸு, அப்புறம் வந்து இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாலாம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு பெரிய டேபிளே இருக்குது, டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, அப்புறம் டூ யூ நோ கொஸ்டின் சம்திங் உள்ள இருக்குது இன்பில்டா. ஸோ அது மாதிரி அதெல்லாம் கரெக்டாக அண்டர்லைன் பண்ணி வச்சு படிச்சிருக்கு. அது வேற எதுவும் பண்ண முடியாது. 4 ஆப்ஷன் இருக்கும். அட்லீஸ்ட் நீ ஒரு 4 தடவை ரீட் பண்ண அப்படின்னா கூட கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி படிச்சிருங்க. ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. செகண்டு, அப்புறம் வந்து செகண்ட் சாப்டர் படிச்சுக்கோ, தேர்டு பார்த்துக்கோ, 6th 9th கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக படித்து வச்சுக்கோ. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு டாப்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ப்ளஸ் உங்களுக்கு நாட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் சார், அதை கொஞ்சம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, ரைட். அடுத்து நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரைக்கும் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கணும். எல்லா இம்பார்ட்டன்ட்டுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சிருந்து தான் ஆகணும். ஓகே, அதே மாதிரி 1 வேர்ட்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லா இம்பார்ட்டன்ட்டையும் முடிச்சிருங்க. ப்ளஸ் நான் இப்போ பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன், அதையும் படித்து தான் ஆகணும். ஓகே, நான் அது எதுக்காக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம கேட்டகரி பாஸ் ஆனால் போதும் சார், 1 வேர்ட்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம். அவங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போட்டிருந்தேன் ஹாஃப் இயர்லிக்கு. அந்த வீடியோட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அதுவே போதுமானது தான். அதை தாண்டி நீ பெருசாக அது படிக்க வேண்டாம். அதாவது மார்க்ஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, ஸோ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அந்த வீடியோவில் டாப்பர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னா, சென்டம் எடுக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கரெக்டாக ஃபாலோ பண்ணு. ஓகே, ஸோ அதை நான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பேஸ் பண்ணி எடுத்திருப்பேன். பட் அது பப்ளிக்கும் கட்டாயம் பொருந்தும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தயவுசெய்து மார்க் பண்ணி வச்சு படிச்சு பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துரு. ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த வீடியோ. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அதில் பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு 15 5 மார்க் மட்டும் சொல்லியிருப்பேன். 2 மார்க் 3 மார்க் நீ இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோ, 5 மார்க் மட்டும் ஒரு 15 5 மார்க் சொல்லியிருப்பேன். அதை படிக்காமல் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகிறது வேஸ்ட், சத்தியமாக வேஸ்ட். அதை மட்டுமாவது அந்த 5 மார்க் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 5 மார்க் வரைக்குமாவது கொஞ்சம் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி. ஓகே, அதே மாதிரி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், 4th சாப்டர், 9th சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5 ஷார்ட் ஆன்சர், 5 டீடைல் தான் இருக்கு. அது உனக்கே தெரியும். எதையும் அவாய்ட் பண்ணாது, தயவுசெய்து எல்லாத்தையும் படிச்சிரு. ஓகே, அதாவது நான் எதுக்கு சொல்றேன்றத சொல்றேன்.
4th சாப்டர்ல அதே மாதிரி தான் ஒரு 5 ஷார்ட் ஆன்சர் 5 டீட்டெயில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோ. 9th சாப்டர்லையும் ஒரு 19 கொஸ்டின் சம்திங் ஏதோ இருக்கும், செக் பண்ணி பாரு. ஷார்ட் ஆன்சர் டீட்டெயில் ஒரு 7-8 டீட்டெயில் இருக்கும், அவ்வளோதான். அதாவது செகண்ட் வால்யூம்ல ரொம்ப சின்ன லெசனே 9th லெசன் தான். ஸோ அதனால சொல்கிறேன், இது எதுக்கு நான் படிக்க சொல்கிறேன், அதாவது ஃபுல்லாக படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் எந்த லெவலில் வந்தாலுமே நம்மளால அட்டன் பண்ண முடியுமா. சார் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோ சொன்னீங்க சார், இம்பார்ட்டனே வரல சார், என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ ஒரு 3 சாப்டராக நீ ஃபுல்லாக படிச்சிட போதும். 3 சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு போனோன்னா அப்புறம் நீ மற்ற சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு போ, கரெக்டாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்கேஸ் கொஸ்டின் பேப்பர் டஃபாக கேட்குறாங்க அப்படின்னா உன் புக் பேக்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும், இன்பில்டாக எடுக்க மாட்டாங்க. புக் பேக்ல இருந்து ரிப்பீட்டடே, அதாவது இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஸ்டின்ஸ் எடுத்து கேட்டாங்க அப்படின்னா நீ அட்டன் பண்ணணும்ல, கண்டிப்பாக ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும், அது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதனால இது இந்த சாப்டர் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து வச்சுட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, உனக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு மாடரேட் லெவலில் இருந்தாலும் நீ அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீ பார்க்காத மாதிரி இருந்தாலும் உனக்கு அந்த எக்ஸாம் வரல நீ கரெக்டாக படிச்சுட்டு போன அப்படின்னா அந்த எக்ஸாம் வரல அந்த கொஸ்டின் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா? கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க ஸோ ஒரு வேலை அப்படி எடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் டஃபாக எடுத்துட்டாங்க அப்படின்னா, டஃபானா 100% அந்த கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கும். 1 வேர்ட் ஈஸியாக இருந்ததுன்னா 5 மார்க் டஃபாக இருக்கும், 2 மார்க் ஈஸியாக இருக்கும், 3 மார்க் மாடரேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலந்த கலவையாக தான் இருக்கும். சூப்பராக ஒரு கொஸ்டின் பேப்பர் 100% ஈஸி, 1 வேர்ட் ஈஸி, 2 மார்க் ஈஸி, 3 மார்க் ஈஸி, 5 மார்க் ஈஸி அப்படி வராது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ஒரு எல்லாம் கலந்த கலவை மாதிரி இருக்கும். அதனால ஒரு 3 சாப்டர் படிச்சுட்டு போனீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலான்னு சொல்ல வரேன். ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அதனால ஒரு 3 சாப்டர், அட்லீஸ்ட் 2 வேணாம் 3, நான் 2 ஏன் வேணான்றேன்னு வச்சுக்க. இப்போ மொத்தம் உனக்கு 11 சாப்டர் இருக்கு. ஆனால் 5 மார்க் வந்து பார்த்தோன்னா சாப்டருக்கு ஒரு 5 மார்க் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் வைஸ் பார்த்தா கூட 10 சாப்டருக்கு 10 5 மார்க் ப்ரெசென்ட் ஆகும். நீ அதுலேருந்து 5 எழுதுவேன். ஆனால் நமக்கு இருக்கிறது 11 சாப்டர். அப்போ ஏதோ ஒரு சாப்டர்லேருந்து 5 மார்க் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது இந்த 3 சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சாப்டராக கூட இருக்கலாம். அது கொஞ்சம் நல்லா புரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. ஓகே, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த 3 சாப்டர் படிச்சுட்டு போயிட்டு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம பாஸ் ஆகிட்டு ஒரு ஆவரேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்காவது இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, இதில் டவுட் இருக்காது, பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸுக்கான லெசன் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவில் ஒரு 14 கொஸ்டின் இருக்கும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அட்லீஸ்ட் அந்த 14 5 மார்க் மட்டுமாச்சு படிச்சுட்டு போங்க. நீங்கள் 3 சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும். நான் சொல்கிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். டாப்பர்ஸ் அந்த ஒரு 3 டாப்பர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து படிச்சிருங்க. 3 சாப்டர் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹோப் இருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது நமக்கு மொத்தமாக 5 மார்க்கு ஆல்ரெடி நான் அந்த வீடியோவே சொல்லியிருப்பேன். மொத்தம் 125 5 மார்க் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் 180 2 மார்க் 3 மார்க் இருக்குது. இது இவ்வளோத்தையும் நீ படிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 75 கொஸ்டின்ஸ் கிட்டையாவது படிச்சுட்டு போயிடு. அது ஒரு 50 55 60 கொஸ்டின் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. ரைட், இப்போ கொஸ்டின் பேப்பர் இன்கேஸ் கொஞ்சம் 5 மார்க்லாம், ஏன்னா 2 மார்க் 3 மார்க்கை டஃப் பண்ண முடியாது. ஏன்னா கரெக்டாக வந்துடும். நான் சொன்ன கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்லேருந்தே எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 2 மார்க் 3 மார்க் வந்து மாடரேட்டாக இருந்தாலும் உன்னால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. 5 மார்க் மட்டும் இன்கேஸ் மாடரேட்டாக கேட்டாங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. டாப்பர்ஸும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிற கொஸ்டின்ஸை நான் புக் பேக்கில் நம்பர்ஸோட சொல்கிறேன். நீங்கள் டிக் கூட பண்ணிக்கோங்க ஒரு சாப்டர் எடுத்து, இல்லை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாங்க, உங்களோட விருப்பம் தான். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 3rd கொஸ்டின் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்காது. செகண்ட் சாப்டர்ல 6th கொஸ்டின் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஓகே, 3rd சாப்டர்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, கொஸ்டின் நம்பர் 7. நான் ஏன் கொஸ்டின் நம்பர் சொல்றேன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புக் பேக்ல அந்த நம்பர் 2 பேருக்குமே சேமா தான் இருக்கும். ஸோ 5 மார்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி 5 மார்க்ன்ற மாதிரி 5th சாப்டர் கொஸ்டின் நம்பர் 3 சைக்கிளிஸ்ட் பெண்ட் கர்வ் ரோடுன்னு சொல்லியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 7 கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அந்த கொஸ்டின். ஸோ இவ்வளோ தான். நான் 4th சாப்டர் கொடுக்கல, ஏன்னா எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருக்கேன். ரைட், அடுத்தது 6th சாப்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கெப்லர்ஸ் 3 லாஸ் பற்றி அதை டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. செகண்ட் கொஸ்டின். அதே மாதிரி 15th கொஸ்டின் எரஸ்டோதெனிஸ் மெத்தடு. அடுத்து 16th கொஸ்டின் வந்து உம்ரா மெத்தட். ஓகே, சாரி அம்ரா மெத்தட்னு சொல்லியிருக்கோம். UMBRA அம்ரா மெத்தட் கொஸ்டின் நம்பர் 16 அது. அதே மாதிரி 7th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2 டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 டோட்டல் ப்ரெஷர் அட் டெப்த் ஹெட்ஸ் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 வென்டோரிமீட்டர். இது 3 7th ஒன்றும் இல்லை, 3 நாள் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். 8th மட்டும் தான் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் கிட்ட இருக்கும். ஓகே, ஏன்னா அது பெரிய சாப்டர், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்
இந்த கேர்னட் இன்ஜின் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் தவிர்த்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் கேர்னட் இன்ஜின் இதெல்லாம் தவிர்த்துட்டு வேறு ஏதாவது கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த செட்ல இருந்து எடுக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னா வீன்ஸ் லா, கொஸ்டின் நம்பர் 10 ஜூல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், கொஸ்டின் நம்பர் 14 work done on isothermal process, question number 16 work done on adiabatic process, question number 17 work done on isochoric process. ஓகே, அடுத்து 9th கொஸ்டின் ஈக்குலிபிரியம் பற்றி இருக்கும். இது மட்டும் பார்த்துக்கோங்க, 8th சாப்டர்ல போதும். 9th சாப்டர்ல pressure exerted by the gas on wall, question number 2 அது. question number 3 kinetic interpretation of temperature, question number 6 Boltzmann distribution. நான் இந்த சாப்டரையும் ஃபுல்லாக தான் படிக்க சொல்லியிருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, அதாவது டாப்பர்ஸ் நீங்கள் கட்டாயம் இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். இதை தாண்டி நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் படிச்சிருக்கணும், இந்த கொஸ்டினையும் படிச்சிருக்கணும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல அதையும் படிச்சிருக்கணும். ஆவரேஜாக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா? அதே மாதிரி 10th சாப்டர் சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் நம்பர் 5 அது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 8 யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அது. ஓகே, நம்ம யூடியூப்ல யூடியூப்னு சொல்லிட்டு இருக்கும், ஷார்ட்டா எழுதிருக்கேன். அடுத்து 11th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 3 வெலாசிட்டி ஆஃப் டிராவலிங் வேவ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், கொஸ்டின் நம்பர் 16 டாப்லர் எஃபெக்ட், கொஸ்டின் நம்பர் 10 வைப்ரேஷன் இன் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங், கொஸ்டின் நம்பர் 12 சோனோமீட்டர். இது எல்லாமே உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டா இருக்கணும் 5 மார்க் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல இருந்து வரலாம். இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் கூட அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல பிரசன்ட் ஆகிருக்கலாம். ஓகே, நீ அதை கொஞ்சம் செக் பண்ணி பாரு. அந்த கொஸ்டின்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த நான் ஸ்கிரீன்ஷாட் சொன்னல, ஸ்டார்டிங்ல ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருப்பேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஓகே, நீ வேணாலும் செக் பண்ணி பாரு அது எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினையும் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, கிளியரா விழுந்திருக்கும். ஸோ நான் அப்படியே சொல்றேன். பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் 9th சாப்டர்ல இருக்கு. 3 தடவை இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, அதாவது வாயு மூலக்கூறுகளின் எடுகோள்கள் சொல்லிட்டு இருக்கும் தமிழ் மீடியமுக்கு. பெர்னோலிஸ் தேற்றம் 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. நல்ல இம்பார்ட்டன்டான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். மொத்தம் ஒரு 6 வருஷம் இல்ல 2019ல இருந்து 2024 19 20 21 22 23 24 6 இயர்ஸ்ல 3 டைம்ஸ் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குன்னா நீங்க பாத்துக்கங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்லி மார்ச் மந்த் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஓகே, செப்டம்பர் அதெல்லாம் நான் பார்க்கல, ஜஸ்ட் மார்ச் மந்த் மட்டும். ஏன்னா அப்பதான் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதனால அடுத்து எலாஸ்டிக் கொலிஷனின் 1 டைமென்ஷன் ஒரு பரிமாண மீட்சி மோதல்னு சொல்லுவோம் தமிழ். 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இதுவும் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இது 3rd சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 3rd சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4 இது. அது 5th கொஸ்டின் மேயர்ஸ் ரிலேஷன், மேயரின் தொடர்புன்னு சொல்லுவோம். இதுவும் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, கைனமேட்டிக் இயக்க சமன்பாடுகள்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு முக்கியன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் வேலை ஆற்றல் தத்துவம்னு சொல்லுவோம். 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. க்ளோஸ்ட் ஆர்கான் பைப் மூடிய ஆர்கான் குழாய்னு சொல்லியிருப்பாங்க. 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. வெக்டர்களின் முக்கோண விதிப்படி, வெக்டர்களின் கூடுதல் முக்கோண விதிப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, 2 தடவை. அடுத்து பாய்சோலிஸ் ஈக்குவேஷன், பாய்சோலிஸ் சமன்பாடுன்னு இருக்கும் தமிழ் மொழியா, 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ஓய்வு குணகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அது ஒரு 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து இனர்சியா ஆஃப் ராடு, நிலைம திருப்பு திறன் இனர்சியா அப்படின்னா ராடுனா தண்டு இல்லை நீண்ட கம்பி இந்த மாதிரி சொல்றது, இது ஒரு 2 தடவை. அடுத்து கிராவிட்டி ஜி டெப்த் 2 தடவை 6th சாப்டர்ல இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, புவியீர்ப்பு விசை, அதாவது புவியீர்ப்பு விசையின் ஆழம் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் இருக்கு. ஜி கெப்லர்ஸ் 3 லா, கெப்லரோட 3 விதிகள், கண்டிப்பா அந்த 3 லா கெப்லர்னால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகே, அதெல்லாம் நேர்ந்து விட்ட கொஸ்டின் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு முக்கியம். அடுத்து ஆக்சிஸ் தியரம் 5th சாப்டர்ல இருக்குல்ல, பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், அதாவது இணையச்சு தேற்றம் செங்குத்தச்சு தேற்றம் சொல்லுவோம் தமிழ் மீடியமுக்கு, 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே மார்ச் மந்த் பேஸ் பண்ணி எடுத்த 5 மார்க்ஸ். ஓகே, இத்தனை 5 மார்க்கும் 2 தடவை 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் உனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணல அந்த கொஸ்டின்ஸ்ல இது எல்லாம் இருக்கும், அதை வச்சு தான் நான் இதை எடுத்தேன். அப்போ பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் எல்லாம் ஒரே ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. இப்போ உனக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ அதுல ஒரு தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் ஏன் இந்த இயர் கேட்கக்கூடாது, கரெக்டா? ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸை தயவுசெய்து படி. அது எல்லாத்தையுமே டாப்பர்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை நல்லா பாரு. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னா உனக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும்.
சரி, அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மேபி ரிப்பீட் ஆகலாம் இந்த இயர். ஓகே, ஒவ்வொரு பேப்பர்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்தால் கூட உனக்கு லக்கு தான். ஸோ அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் பார்த்தோன்னா ஒரு 8 கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கு. நிறையா இல்லை, 8 கொஸ்டின் 2 தடவைக்கு மேலே ரிப்பீட்டடாக இருக்கு. ஓகே, ஒரு தடவைக்கு மேலே பார்த்துக்கோ. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா 3 தடவை 8th சாப்டர் நினைக்கிறேன் 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆன் ப்ரோமியன் மோஷன் 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. தமிழ்லேயும் ப்ரோனியன் இயக்கம் அப்படின்னு தான் இருக்கும். லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் தனி ஊசலின் விதிகள் இருக்கும், அது 2 தடவை. ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி, அதாவது உந்தத்திற்கும் இயக்க ஆற்றலுக்கும் இடையே உள்ள தொடர்புன்னு சொல்லுவோம், அது ஒரு 2 தடவை. நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அது ஒரு 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, பொது இயற்பியல் விதி நியூட்டனின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், ஓகே, அது ஒரு 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய முதல் கொஸ்டின் தான். அது ஒரு 2 தடவை. அடுத்து நியூட்டன்ஸ் லாஸ், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது 3ஐயும் பார்த்துக்கோ. நியூட்டன் லா, கெப்லர் லா, நியூட்டன் லாஸ், கெப்லர் லாஸ், அப்புறம் வந்து இது நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், இது 3த்துல இருந்து கட்டாயம் எல்லா இயர்லயுமே ஒரு கொஸ்டின் வந்துருக்கு மாற்றி மாற்றி. அதனால அது 3த்தையும் ஸ்டாண்டர்ட் படிச்சு வச்சுக்கணும். ரைட்டா? அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, பெர்னோலிஸ் தியரம், மேயர்ஸ் ரிலேஷன், பாய்சோலிஸ் ஈக்குவேஷன், இது 3த்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்கு கட்டாயம். அந்த பேப்பர்ல இது 3த்துல இருந்து ஒன்று மாற்றி மாற்றி இருக்கு. ஒன்று பெர்னோலிஸ் இருக்கு, இல்லைன்னா மேயர்ஸ் இருக்குது, இல்லைன்னா பாய்சோலிஸ் இருக்கு. நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒர்க் எனர்ஜி, எலாஸ்டிக் கொலிஷன், ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன், இது 3த்துல இருந்து வந்துருது. ஓகே, ஃபர்ஸ்ட் பெர்னோலிஸ், மேயர்ஸ், பாய்சோலிஸ், இது 3த்தையும் நல்லா படிச்சுக்கோ. அது வந்து ஒரு கொஸ்டின் இந்த இயர் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். அதனால தயவு செஞ்சு இந்த ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதை நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சிருங்க. டாப்பர்ஸ் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து படிச்சிருங்க. அதே மாதிரி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நான் ஷேர் பண்ண கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். என் சைட்லேருந்து உனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சோர்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, நீங்கள் தான் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டு போங்க. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வரும்னு நினைக்காது, ஈஸியாக தான் வரும். எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க, படித்ததை நல்லா எழுதி பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு ப்ளஸ் இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத மாதிரி பார்த்துக்கோ. ஒரு 5 மார்க் எழுதுற அப்படின்னா அது 5 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத எய்ம் பண்ணு. ஒரு டயக்ராம் இருக்குன்னா டயக்ராம் நீட்டாக போடு, டயக்ராம் ரிலேட்டடான எக்ஸ்பிளனேஷனை கரெக்டாக எழுது, அதுக்கு கீழே டெரிவேஷன்ஸை போடு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணு. 2 மார்க் 3 மார்க் ஸ்டேட்மெண்ட், டெஃபினிஷன், கொஸ்டின் எல்லாத்தையுமே நல்லா ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக எழுதணும், டெஃபினிஷனும் கரெக்டாக தான் எழுதணும். ஓகே, ப்ளஸ் அந்த சயின்டிஸ்டோட நேம்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா, அப்புறம் வந்து இந்த நியூட்டன்ஸ் லா, கெப்லர்ஸ் லா, ஆர்கிமெடிஸ் பிரின்சிபிள், இந்த மாதிரி சயின்டிஸ்டோட நேம் வந்து அந்த கொஸ்டின்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நல்லா பண்ணிக்கோ, படிச்சுக்கோ. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 2 கொஸ்டினாவது வந்துடும். ஸோ அது மாதிரி சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஈஸியாக இருந்தது, இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, ரிப்பீட்டடாக இருக்குன்றத நானே எடுத்து கொடுத்துட்டேன். நீ அந்த வேலை பண்ண வேணாம், நீ வேணும் படித்தா மட்டும் போதும். ஓகே, ப்ராப்ளம்ஸ் அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் நேரம் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகிருக்கும். ஸோ அதனால் எல்லா சோர்ஸும் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் படித்து மார்க் எடுக்கிறது உங்களோட ஒர்க். ஓகே, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.